செங்கன்மாலீஸ்வரர் கோவில் ஒரு சிறப்பு பெற்ற சிவத்தலம். இது சென்னை அருகிலுள்ள தையூர் பகுதியில் தையூர் பேருந்து நிலையத்திலிருந்து சுமார் 200 மீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது. குறிப்பாக இத்தலம் செல்வந்தர்கள் அதிகமாக வருகை தரும் இடமாக மாறியுள்ளது. புராண கதையின்படி ஜலந்தரன் வதத்திற்கு பின் விஷ்ணு சக்ராயுதம் பெற 1000 தாமரைகளால் சிவனை வழிபட்டார். சிவபெருமான் கடைசி மலரை மறைத்தபோது விஷ்ணு தனது கண்ணையே அர்ப்பணித்து பூஜையை நிறைவு செய்தார். இதனால் சிவன் செங்கன்மாலீஸ்வரர் என அழைக்கப்படுகிறார். இந்த தலத்தில் வழிபட்டால் கண் சம்பந்தமான நோய்கள் நீங்கும் என்பது பக்தர்களின் நம்பிக்கை. மேலும் மனத்தெளிவு மற்றும் உள்ளுணர்வும் கூட கிடைக்கும் என கூறப்படுகிறது. கோயில் 12ஆம் நூற்றாண்டைச் சேர்ந்ததாக கருதப்படுகிறது. ராஜகோபுரம் இல்லாத அமைப்பு இதன் தனிச்சிறப்பு. கோயிலின் வடக்கு பகுதியில் உள்ள விஷ்ணு தீர்த்தம் என்ற புனித குளம் மிக முக்கியமானது. இங்குள்ள தல விருட்சம் வில்வ மரமாகும். இந்த கோவில் ஆரம்ப சோழர் காலத்தில், குறிப்பாக கோச்செங்கண் சோழன் காலத்தில் கிபி 3ஆம் நூற்றாண்டு கட்டப்பட்டது என நம்பப்படுகிறது. பின்னர் 12ஆம் நூற்றாண்டு சோழர்களும் நாயக்கர்களும் இந்த கோவிலை பராமரித்து வளர்த்துள்ளனர்.